நெல்லையில் வரும் 1ஆம் தேதி அதிமுக மாநகர் புறநகர் அம்மா பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாநில அம்மா பேரவை செயலாளருமான RP உதயகுமார் எழுச்சி உரையாற்றுகிறார். இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா பேசி வருகிறார். இப்பதான் இந்த அச்சில பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஜனங்களுக்கு. அதே மாதிரி இந்த கரண்ட் பில்லாம் கூட்டி இருக்குங்காங்க, அது சொல்லாமலே கூட்டியிருக்காங்க. இது உண்மைன்னு தெரியல. மொத்தத்தில் நிர்வாகம் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அரிசி விலை 10 ரூபா கூடி இருக்கு கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு 10 ரூபா தானே. 1 கிலோவுக்கு 10 ரூபா கூடி இருக்கு. 1 ரூபா கூடும் 2 ரூபா கூடும். 1 கிலோவுக்கு 10 ரூபா கூடி இருக்கு. அதனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. பேரம்பேத்தி பேச்சை கேட்டு ஓட்டு போட்டுட்டோம்னு வயசான ஆட்கள் சங்கடப்படுது. அப்பா அம்மா நம்ம பிள்ளைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டோம்னு வருத்தப்படுதாங்க. என்ன நிர்வாகம் என்ன நடக்குன்னே ஒன்னே தெரிய மாட்டேங்குது. ஜனநாயகம் படத்துக்கு இது போட்டானோ அது மட்டும் தான் நடக்கு. இந்த வால் போஸ் ஓட்டுதவன் பூரா பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அங்க போன குரூப் தான் ஒட்டியிருக்கான். அவன் கட்சியில இருக்கவன் ஒட்டுத மாதிரியே தெரியல. அவன் கட்சியில இருக்க அவன் பாடலாம் வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கான். அவன் ஆட்சி நடக்க மாதிரி இல்லை, அவன் பாட்டில் போய்கிட்டு இருக்கான். விஜயும் அப்படி ஒரு பெரிய கவர்மெண்ட் நடத்துற மாதிரி அவரும் நினைக்கல. 6 மணிக்கு மேல டோர் லாக்கு திறக்க மாட்டாரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். செக்ரட்டரியில் இருக்க அவ்வளவு பேருக்கும் தெரியும். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு 6 மாசம் வேடிக்கை பார்த்தா உண்மை நிலவரம் தெரியும். இவருக்கு நிர்வாகம் சுத்தமா தெரியாதுங்கிறது எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய போகுது. மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி இருவரும் தெய்வங்களுடைய நல்லாசியோடு புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஒப்புதலோடும் ஆணையோடும் நடைபெற இருக்கக்கூடிய அம்மா பேரவை ஆலோசனை கூட்டத்திற்கு முத்தாய்ப்பாக இங்கு மாவட்ட கழகத்தால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணன் கணேசராஜா அவர்களே, கழக அமைப்பு செயலாளராக அடையாளம் சுட்டி காட்டப்பட்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்ம அனைவராலும் அறியப்பட்டுள்ள அன்பு அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் RP ஆதித்தன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கல்லூர் வேளா கூட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வர்ற 1ஆம் தேதி எனக்கு முன்னாடி பேசின அவைத்தலைவர் சொன்ன மாதிரி மாவட்டம் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக அண்ணன் எடப்பாடியாருடைய கட்டளைக்கிணங்க மாவட்டம் தோறும் பயணம் செய்ய இருக்கிறார்கள். அதில் 1ஆம் தேதி இங்கே வராங்க. அந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இப்போ மாநகர் புறநகர் ரெண்டும் இணைந்துதான் இந்த கூட்டத்தை நடத்தும். ஏற்கனவே புறநகரில் இந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும் வைக்கணுங்கிற ஒரு கூட்டத்தை போட்டு பேப்பர்லையும் செய்தி அதனுடைய முன்னோட்டமாக நாமளும் இந்த கூட்டத்தை போட்டிருக்கோம். இந்த நல்ல நிகழ்வுடைய கலந்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் அன்பு அண்ணன் சுதாபரவசம் அவர்களே, அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் கல்லூர் வேலாயுதம் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் மாவட்ட கழக அவைத்தலைவர் பரணி செங்கலே, தலமலை கணேசன் அவர்களே, தாலை மீரான் அவர்களே, மற்றும் இந்த வட்ட செயலாளர்கள் ஐசிஎல் முத்தியா அவர்களே, பாறை மணி அவர்களே, செந்தில் ஆர்மம் அவர்களே, நம்ம நிறைய வட்டச்சாளர் வருகை தந்திருக்க வட்டச்சாளர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக கூட்டப்பட்டது என்னன்னா, ஜெராடையில கடைசியா அந்த விஷயத்த எடுத்து சொன்னாப்ல, நம்முடைய தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்த போறோம். அம்மா பேர்ல இருக்கக்கூடிய அம்மா பேரவை சார்பா அந்த கூட்டம் நடைபெற இருக்கு. இது ஒரு பெரிய அளவில் அந்த கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோட்டமா அந்த கூட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். அன்றைய தினத்துக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு உணவு ரெடி பண்ணி ஒவ்வொரு வட்டத்தில் இருந்தும் அந்த வட்டச்செயலாளர் மிக மிக குறைவாக வந்திருக்காங்க. ஒவ்வொரு வட்ட செயலாளரும் அந்த வட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஆட்களை கூட்டு வரணும். குறிப்பிட்ட ஆள்னா கட்சியில இருக்க ஆளு, சம்பளத்தை கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கட்சியில யார் இருக்காங்களோ இப்ப இருக்க போற உண்மையான விசுவாசிகள் தான் இருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி வியாபாரி எல்லாம் போயிட்டாங்க. யாரு வாரதை அவங்களுக்கு கணக்கெடுத்து கூட்டு வரணும். அதே போல ஒன்றியத்துல லட்சுமண பெருமாள் வரல, சேகர் வரல, சரி வருவாங்க. அதே போல
ஒன்றியத்தில் ஒவ்வொரு ஊராக நம்ம சொல்ல போகிறோம், சீக்கிரம் சொல்ல போகிறோம், சொல்லி வாங்கன்னு சொல்ல போகிறோம். அதே போல் அங்கே வந்து எல்லா ஊர்லேயும் யாரெல்லாம் கட்சிக்கு உண்மையாக உள்ள ஆட்கள் இன்னைக்கு இருக்கவங்க தான் உண்மையான ஆள், எந்த பலாபலனையும் எதிர்பார்க்காம எந்த இதுவும் இல்லாமல் கட்சி அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய ஆள் இப்போ இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான். அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கு, நிறைய பொறுப்பு போட வேண்டியிருக்கு. அந்தந்த வட்ட செயலாளர் பேரவையில பொறுப்பு போட வேண்டியிருக்கு, பேரவைக்குள்ள பொறுப்பு போட வேண்டிய, பேரவையில் பாக்கிய பூரா இது பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு. நீங்க அதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து நீங்க எழுதி கொடுங்க, வட்டச்சாலுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், எழுதி கொடுங்க. சேர்த்து அது ஒரு இளைஞர் பட்டாளம் அன்னைக்கு உருவாக்கணும். எவ்வளவு கட்சிக்காரன், உருப்படியான கட்சிக்காரன் வந்தா போதும், அதை நம்ம உருவாக்கணும். அதையும் நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு வட்டத்தில் வட்டச்செயலாளர் தான் கூட்டு வரணும் இல்லை, அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பிரணி செயலாளர் இருந்தாலும் யார் கட்சிக்காரன்னு பார்த்து கொஞ்சம் நம்ம முன்னுக்கூட்டியே சொல்லி நம்ம வந்து இந்த கூட்டம் வந்து நம்ம வைக்க போகிறது வந்து காலையில் வைக்க போகிறோம் 10 மணிக்கு மேலே. அதனால் அந்த கூட்டத்தை வந்து நம்ம சிறப்பாக மத்தியான சாப்பாடோடு முடிச்சுக்கிட்டோம். அதனால் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்க, எல்லாரும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாச்சு. இன்னைக்கு சொன்னாங்க ரைட்டுன்ட்டு போயிடாதீங்க, இந்த கூட்டத்தை நம்ம பெருசாக காட்டணும். ஜெரால்டு சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு 500 பேருக்கு மேலே ஒரு அப்படி நடந்து போனால் அது ஒரு எழுச்சியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றது வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான். அது இப்படி வரிசையாக அடுத்தடுத்து கூட்டம் வருது, அடிக்கடி கூட்டம் போட்டு தொந்தரவு பண்ணுறது இல்லை. ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் கேப் எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் வச்சுக்கிட வேண்டியா, இல்லை 20 நாள் வச்சுக்கிட வேண்டியா. அதில் இளைஞர் பாசுற கூட்டம் கூட்டணும்னு இருக்காரு. அம்பரு கூட்டத்தை வந்து 3 மாவட்டம் 4 மாவட்டம் சேர்ந்து அந்த நிர்வாகிகள் வச்சு கூட்டம் கூட்டணும்னு இருக்காரு. அது நம்ம கிராண்டாக பண்ணிக்கிடுவோம். எல்லாமே திருநெல்வேலியில் தான் நடக்க போகுது. இதை எல்லாரும் மனசில் வச்சுக்கிடுங்க. எங்கெங்க எந்த வட்டத்தில் எந்த கட்சிக்கார குடும்பம், எந்த கட்சிக்காரங்க எலிப்பான்னு நினைக்கல, அதிமுக நினைக்கல, விஜயும் நினைக்கலன்னு அதை நம்ம ஒருத்தர் நல்ல பேச்சாளர் சொன்னார். ஆமாம், கல்யாண சுந்தரம்ல நம்ம அவரு பழைய முன்னாள் எம்எல்ஏ டிவிலலாம் வருவார் சொன்னாங்க. எந்த வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.